சேலம் ஜலகண்டபுரத்தில் சசிகலா பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனை பார்க்கலாம். வருமானங்கிறது அரசாங்கத்துக்கு வர வேண்டியது சில இருக்கு. அதுல உள்ள வருமானம் நேரடியா அரசாங்கத்துக்கு வருதான்னா வரல, அது வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்துக்கு வர்ற பணம் இல்லை. ஒன்னே ஒன்னு நம்பி இருக்காங்க ரெண்டு பேருமே, எதை? கடனை. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன், 12 லட்சம் கோடி கடன். அந்த 12 லட்சம் கோடி கடனுக்கு வட்டி மட்டும் மாதத்துக்கு 7,000 கோடி ரூபாய். 7,000 கோடி ரூபாய வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால கிராமப்புறங்கள்ல சாலைகள் போட முடியல, தண்ணி வசதி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியல, லைட்டு போட முடியல, பள்ளிக்கூடங்கள் இழிஞ்சா கட்ட முடியல, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணி முடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டா புது ஆளை போடுறதில்ல, ஏன்னா சம்பளம் கொடுக்கணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகம் இருக்கு. இன்னைக்கு காவல்துறைக்கே பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி சம்பளம் போறதில்ல, 15 நாள் ஆகுது சம்பளம் போடுறதுக்கு. இதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைமை. இதுல என்ன சொல்றாரு இப்ப ஆட்சியில இருக்கிறவரு? டோக்கன் கொடுக்குறோம், 8,000 ரூபாய்க்கு போய் சாமான கடையில வாங்கிக்கிங்க. அது யார் தலையில விடிய போகுது? 8 கோடி மக்கள் தலையில தான் விடிய போகுது. கடன் தான் வாங்கணும். இன்னொருத்தர் இந்த ஊருக்காரர் என்ன சொல்றாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுப்போம், அது மட்டும் இல்லாம 10,000 ரூபாய் ரொக்கம் கொடுக்குறோங்கிறாரு. இது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு போருமா? அதெல்லாம் நீங்களும் சிந்திக்கணும். ரெண்டு பேருமே கடன் வாங்கி கொடுத்துடலாங்கிற முடிவுல இருக்காங்க. இப்பவே 12 லட்சம் கோடி கடன் வாங்கினதுக்கு ஒரு தலைக்கு தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு 2 லட்சம் ரூபா ஆகுது. கடன் சுமந்துகிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை பிறந்தாலும் அதுவும் பிறக்கிற அன்னைக்கே 2 லட்சம் ரூபா கடன்ல தான் வருது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் நடக்கணுமா? இப்போ தமிழ்நாடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷம்லாம் தாங்கவே தாங்காது. நாளைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் கூட போட முடியாது பிள்ளைய படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நிலைமை வரும். இப்ப மருத்துவத்துக்கு மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னாக்க டாக்டர் கிடையாது, செவிலியர் கிடையாது. அதுக்கு பதவி போட்டா சம்பளம் கொடுக்கணும், அதனால பதவி போடல. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு. எனக்கு என்ன ஒன்னையோடுதான் வருத்தம், இவர் ஏன் பேருக்கு முன்னாடி எடப்பாடின்னு போட்டுக்கணும்? இந்த மக்கள் எல்லாம் எடப்பாடிங்கிற ஊரோட வசிக்கிறவங்க. இவங்களுக்கு எதுக்கு கெட்ட பேரை எடுத்து கொடுக்கணும்? அவரு வேணா பேர் தனியாக சொல்லட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எடப்பாடி அப்படின்னு ஏன் கூட சேர்த்துக்கிறாரு? நம்ம நல்லது செய்யணும், கூட சேர்த்துக்கிட்டா தப்பு இல்லை. நம்ம செய்யறது பூராவே எல்லாம் தப்பா இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஊரு பேரை கெடுக்கணும்ன்றனா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.